வணக்கம் அன்பு உறவுகளே. இன்று நாங்கள் பார்க்கவிருப்பது சி தமிழ் சரிகமப்பாவில் இந்திரஜித்தின் 3வது பாடல் பற்றிய தொகுப்பு. அதற்கு முதல் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுகிற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இப்போது விடயத்துக்கு வருவோம். சி தமிழ் சரிகமப்பா பாடல் போட்டி நிகழ்ச்சியில் இன்றைய தினம் இந்திரஜித்தும் மேதாவும் இணைந்து தொடத்தொட மலர்ந்ததென்ன பூவே தொட்டவனை மறந்ததென்ன என்ற வைரமுத்துவின் வரிகளில் எஸ்பிபி சித்ரா பாடிய பாடலை பாடினார்கள். மிகவும் சிறப்பாக பாடினார்கள். கேட்பதற்கு அது இனிமையாக இருந்தது. ஆனால் இந்திரஜித்தால் மட்டும் ஒரு சில இடங்களில் மிகச் சரியாக பாட முடியவில்லை. காரணம், கடந்த சில நாட்களாக இந்திரஜித் காய்ச்சலால் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். இருந்தும் இந்திரஜித் தனது கடுமையான உழைப்பை போட்டு ஓரளவு சிறப்பாகவே பாடினார் என்று சொல்லலாம். பாடல் முடிந்த பிறகு வழமையாக நடுவர்கள் கருத்துரைக்கும் போது இந்திரஜித்தை பார்த்து ஸ்ரீனிவாஸ் கேட்ட முதல் கேள்வி, இந்திரஜித், என்று உனக்கு என்னாச்சு, உன் குரலுக்கு என்ன நடந்தது என்று கேட்டார். அதற்கு பதிலளித்த இந்திரஜித், கடந்த சில நாட்களாக எனக்கு காய்ச்சல் சார், அதனால் என்னால் சரியாக பாட முடியவில்லை, தொண்டை கட்டிவிட்டது என்று பதிலளித்தார். அதற்கு நடுவரான ஸ்ரீனிவாஸ், காய்ச்சலோடு இந்த அளவுக்கு பாடியதே பெரிய விடயம், ஆனாலும் நீ உண்மையிலே ஒரு நட்சத்திர பாடகர், கவலைப்படாதே என்று கூறினார். அடுத்து இந்திரஜித்துடன் கூடவே பாடிய மேதாவின் பாடல் பற்றி கூறும்போது, மேதா, கடந்த முறை பாடியதை விட இந்த முறை ரொம்ப அழகாக பாடினாய், உண்மையிலேயே உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடித்திருக்கிறது என்றார். பின்னர் இந்திரஜித்தும் மேதாவும் பாடிய பாடலை நடுவர்களான கார்த்திக்கும் ஸ்வேதா மோகனும் மேடைக்கு வந்து பாடி அசத்தினர். அதன் பின்னர் சிறப்பாக பாடிய மேதாவுக்கு கோல்டன் ஷவர் கொடுத்து கண்ணுமணியை பாடலை பாடி மகிழ்ந்தனர். கடுமையாகி வரும் போட்டியில் அடுத்த முறை இந்திரஜித் மிகச் சிறப்பாக பாடி கோல்டன் ஷவர் வாங்குவார் என நம்புவோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்க. அப்போ தான் நாங்கள் போடுகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி உறவுகளே. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதேசவழி. நன்றி, வணக்கம்.